Welcome students, today's class 11th business max chapter 2 algebra. Last class we learned about permutation. Permutation means the number of arrangements that can be made out of n things taking r at a time is called number of permutations of n things taken r at a time அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்களா. ஸோ ஃபார்முலா பாருங்கள், npr equal to n factorial divided by n minus r factorial. ஸோ பர்முடேஷனுக்கு நம்ம ஃபார்முலாஸ் பார்த்துருப்போம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. 0 ஃபேக்டோரியல்னா 1ன்னு பார்த்துருப்பீங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் np 0னா 1, np 1னா n, np என்னன்னா n ஃபேக்டோரியல் அண்ட் npr equal to n into n minus 1, n minus 2 up to n minus of r minus 1. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்கள் லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்பீங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா permutations of repeated things. ஸோ பர்முடேஷன் அப்படின்னா உங்களுக்கு ரிப்பீட்டேஷன் இல்லாத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். npr equal to n factorial divided by n minus r factorial. இப்போ permutation of repeated things means number of permutation of n different things taken r at a time when repetition allowedனா உங்களுக்கு ஃபார்முலா n power r. சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு permutations when all the objects are not distinct. The number of permutations of n things taken at a time. ஸோ ஒரு டைமில் n திங்ஸையும் நீங்கள் ஒரே டைமில் எடுத்துக்கிறீங்க. of which p things are of one kind, q things are of another kind and p plus q equal to உங்களுக்கு எப்படி இருக்கும், n இருந்துச்சு அப்படின்னா n factorial divided by p factorial q factorial. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன் ஜென்ரலாக எழுதணும் அப்படின்னா p1 things one kind, p2 things another kind, and then next பார்த்தீங்க அப்படின்னா p3 things third kind, kth thing வந்து kth kind அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா n factorial divided by p1 factorial p2 factorial up to pk factorial. and then next பார்த்தீங்க அப்படின்னா சர்க்குலர் பர்முடேஷன். சர்க்குலர் பர்முடேஷனுக்கு உங்களுக்கு ஃபார்முலா வந்துட்டு n minus 1 factorialனு சொல்லியிருப்பாங்க. and then next சர்க்குலர் பர்முடேஷனில் ஐடென்டிக்கல் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு n minus 1 factorial divided by 2 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபார்முலா பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ரேங்க் சம்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாபிக், நம்மளோட டாபிக், டுடேஸ் டாபிக் இஸ் காம்பினேஷன். ஸோ காம்பினேஷன் மீன்ஸ் a combination is a selection of items from the collection such that the order of selection does not matter. சரிங்களா? ஸோ உங்களுக்கு காம்பினேஷன் அப்படின்னா செலெக்ஷன் மட்டும்தான். அந்த செலெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் செலெக்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு காம்பினேஷன். இதே போன டாப்பிக்கில் நீங்கள் பெர்முடேஷன் படிச்சிங்க. பெர்முடேஷன் மீன்ஸ் செலெக்ஷன் வித் அரேஞ்ச்மெண்ட். சரிங்களா? ஸோ காம்பினேஷனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஃப்ரூட் சாலடை லைக் பண்ணுவோம். ஃப்ரூட் சாலடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரூட்ஸ் வந்துட்டு 5 ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், 7 ஃப்ரூட்ஸோட சாலட் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரூட் சாலட் வந்து ஒரு டம்ளரில் நீங்கள் வைக்கும்போது 5 ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 5 ஃப்ரூட்ஸை வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸாக என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுவீங்களா? ஸோ மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃப்ரூட் வந்துட்டு 5 ஃப்ரூட் 5 ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அந்த சாலடை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அதை வந்து இந்த ஆர்டரில் தான் அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த ஆர்டரில் அந்த ஃப்ரூட் சாலட் எடுத்திங்கனாலுமே ஒரே டேஸ்ட்டு தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு காம்பினேஷன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃப்ரூட் சாலட் எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட்டு டஸ் நாட் மேட்டர். சரிங்களா? ஸோ ஃப்ரூட் சாலட் அப்படின்னா 5 ஃப்ரூட்ஸ் ஆர் 7 ஃப்ரூட்ஸ் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எவ்வளோ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு காம்பினேஷன். இதே பர்முடேஷன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 லெட்டர்ஸ் இருக்குது. அந்த 5 லெட்டர்ஸில் 3 லெட்டர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணுறீங்க. ஹவு மெனி வேர்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட், எத்தனை வேர்ட்ஸ் உங்களால் அரேஞ்ச் பண்ண முடியும்? 3 லெட்டர்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு எத்தனை வேர்ட்ஸ் உங்களால் அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும், பர்முடேஷன் அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கணும். அதாவது 3 லெட்டர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம், அந்த 3 லெட்டர்ஸ் மட்டும் ஒரு வேலை எழுதுனீங்கன்னா அது ஒரு அரேஞ்ச்மெண்ட். அந்த லெட்டர்ஸ் வந்து நீங்கள் மாற்றி போடும்போது உங்களுக்கு என்னங்க வரும், ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இன்னொரு லெட்டர்ஸ், அதாவது வேர்ட்ஸ் மாற்றி ஃபார்ம் ஆகுங்களா? ஸோ அதுதான் பர்முடேஷன். சரிங்களா? பர்முடேஷன் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட், செலெக்ஷன் அண்ட் அரேஞ்ச்மெண்ட். சரிங்களா? காம்பினேஷன் மீன்ஸ் ஜஸ்ட் செலெக்ஷன் மட்டும்தான், அரேஞ்ச்மெண்ட் டஸ் நாட் மேட்டர். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் டெஃபினிஷன். Combination is the selection of n things taken r at a time without repetition. Out of n things, r things can be selected in NCR ways. NCR equal to n factorial divided by r factorial into n minus r
ஃபேக்டோரியல். சரிங்களா? ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவுட் ஆஃப் 5 balls 3 balls can be selected in. Out of 5 balls 3 balls can be selected means 5C3 ways. 5C3 equal to this is n. இந்த 5ங்கிறது n, இந்த 3ங்கிறது உங்களுக்கு என்னது r. ஸோ ஃபார்முலா உங்களுக்கு என்னதுங்க n ஃபேக்டோரியலா 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 5 ஃபேக்டோரியல் எழுதியாச்சுங்க, டிவைடட் பை r ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல், n மைனஸ் ஆர்னா 5 மைனஸ் 3 ஃபேக்டோரியல். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல். ஸோ இப்போ நீங்கள் 5 ஃபேக்டோரியலில் 5 into 4 into 3 டிவைடட் பை 1 into 2 into 3. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு 10 ways வரும். அதை நான் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு நோட்டில் கிளியராக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் இதிலிருந்து நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்கம்மா. ஸோ டெஃபினிஷன்: காம்பினேஷன் இஸ் த செலெக்ஷன் ஆஃப் n things taken r at a time without repetition. Out of n things, r things can be selected NCR ways. NCR equal to n factorial divided by r factorial into n minus r factorial. ஸோ உங்களுக்கு இந்த ஆறுங்கிறது ஜீரோவுக்கு என்னுக்கு இன்பிட்வீனில் எடுத்துக்கலாம். இந்த ஆறுங்கிறது ஜீரோவும் இருக்கலாம், n இருக்கலாம். சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு என்னங்கிறது நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ உங்களுக்கு அதாவது திங்ஸ் வந்து நீங்கள் எத்தனை திங்ஸ் எடுத்துக்கிறீங்கிறது இந்த n இருக்குது பார்த்தீங்களா, இந்த என்னங்கிறது உங்களுக்கு ஜீரோ வரக்கூடாது. ஜீரோ எடுத்திங்கன்னா திங்ஸே ஜீரோ இருக்கும்போது நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? ஆர் மேபி ஜீரோ. ஸோ n திங்ஸில் நீங்கள் எந்த திங்ஸுமே என்ன பண்ணியிருக்க வேண்டாம், செலக்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள். சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 2 சம் போட்டு காமிச்சிருக்கேன். 8 இதெல்லாம் பேசிக் கான்செப்ட்ஸ். நீங்கள் இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் சம்முக்குள்ளார பொறுத்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 8C3 ஈக்குவல் டு பாருங்கள் 8 ஃபேக்டோரியல். ஃபார்முலா படி அப்படியே கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். NCR ஃபார்முலா பாருங்கள். NCR ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியலுங்களா? n ஃபேக்டோரியலுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க 8 ஃபேக்டோரியல், r ஃபேக்டோரியலுக்கு பதிலாக 3 ஃபேக்டோரியல், n மைனஸ் ஆர்னா 8 மைனஸ் 3 ஃபேக்டோரியல். சரிங்களா? அண்ட் தான் நெக்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 8 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் 5 ஃபேக்டோரியல். சரிங்களா? அண்ட் தான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் 8 ஃபேக்டோரியலில் இங்கே கீழே டினாமினேட்டரில் எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணும்போது இதில் ஃபேக்டோரியலில் எந்த நம்பர் பெருசாக இருக்குது? 5 ஃபேக்டோரியல் பெருசாக இருக்கா? நீங்கள் அதை வந்து கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், நான் சைடில் ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த 8 ஃபேக்டோரியலை நீங்கள் இந்த மாதிரி பிரித்து எழுதலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து 2.2ங்கிற எக்ஸசைஸ்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க. 8 ஃபேக்டோரியல்னால் 8 into 7 ஃபேக்டோரியல். 7 ஃபேக்டோரியல் கூட 8 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8 ஃபேக்டோரியலுக்கு உண்டான ஆன்சர் வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு நம்பராக டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். 8 into 7 into 6 ஃபேக்டோரியல்னு எழுதலாங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 8 into 7 into 6 into 5 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எல்லாமே ஈக்குவல் தான் உங்களுக்கு. 8 into 7 into 6 into 5 into 4 ஃபேக்டோரியல்னு எழுதலாம். 8 into 7 into 6 into 5 4 3 ஃபேக்டோரியல். அதுக்கப்புறம் 3 into 2 ஃபேக்டோரியல், 2 into 1 ஃபேக்டோரியல் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாங்க, எழுதிக்கலாங்க. சரிங்க. இப்போ பாருங்கள், டினாமினேட்டரில் உங்களுக்கு என்ன இருக்குங்க 5 இருக்குங்களா, 5 ஃபேக்டோரியல்னு இருக்குங்களா. அந்த 5 ஃபேக்டோரியலை கேன்சல் பண்ணுறதுக்கு பதிலாக நாங்கள் பாருங்கள் 8 into 7 into 6 into 5 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கிட்டேன். இப்படி எழுதும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த 5 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். 8 into 7 into 6 டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் 1 into 2 into 3ன்னு எழுதலாங்களா. ஸோ அதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3யும் 2வும் இந்த 6ஐ கேன்சல் பண்ணிடும். பாருங்கள் 3 2 உங்களுக்கு 6ஐ கேன்சல் பண்ணிவிடும். 7 into 8 56ன்னு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்டர் மெத்தட். ஸோ இவ்வளோ தூரம் நீங்கள் போக தேவையில்லை. காம்பினேஷன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 8C3 ஈக்குவல் டு இங்கே பாருங்கள், இங்கே 8ன்னு இருக்குதுங்களா, இங்கே என்ன நம்பர் இருக்குது 3ன்னு இருக்குங்களா. ஸோ இந்த 8ஐ ரிவேர்ஸில் 3 times 3 நம்பர்ஸ் எழுதணும். ரிவேர்ஸில் 3 நம்பர்ஸ் 8 7 6. சரிங்களா? அண்டு தென் டினாமினேட்டரில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 1 2 3 இங்கே இந்த 1 3ங்கிற நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, 1 into 2 into 3 ஃபேக்டோரியல் டைம்ஸ் எழுதணும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள் 8ங்கிற நம்பரை ரிவேர்ஸில் இங்கே என்ன நம்பர், இங்கே என்ன டிஜிட் இருக்குது 3ன்னு இருந்துச்சுன்னா 3 times ரிவேர்ஸில் எழுதணும். அதாவது 3 நம்பர் நீங்கள் ரிவேர்ஸில் எழுதிட்டே வரணும். 8 7 6 டிவைடட் பை இங்கே என்ன நம்பர் 3னா 1 into 2 into 3. சப்போஸ் 4 இருந்துச்சு அப்படின்னா மேலே இன்ட்டு 5 போட்டுட்டு கீழே 1 into 3 into 4ன்னு போட்டுக்குவீங்க. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிங்கன்னா 6 ரெண்டும் கேன்சல் ஆகிடும். 8 into 7 56ன்னு வந்துடும். ஸோ இதுதான் உங்களுக்கு காம்பினேஷனில் இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் சிம்ப்ளை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணினீங்கனாலும் உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிடும்.
ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக டேர்ம்ஸ் எழுதிக்கிறோம். அந்த கேன்சல் ஆகிற டேர்ம்ஸ்லாம் விட்டுட்டு மீதி ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் எழுதிக்கிறோம். சரிங்களா? ஸோ இன்னொரு சம் போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 5 இதெல்லாம் உங்களுக்கு புக்கில் இல்லை, நானாக எடுத்து கொடுத்த சம் தான். 5C2னா 5 ஃபேக்டோரியல், தட் இஸ் r ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல், n மைனஸ் r ஃபேக்டோரியல் 5 மைனஸ் 2 ஃபேக்டோரியல். இப்போ 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல். இங்கே 3 ஃபேக்டோரியல் தான் பெருசாக இருக்குது. நீங்கள் அதை மட்டும் கேன்சல் பண்ணுங்கள். 5 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாங்களா? ஸோ இங்கே 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல். இப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த 3 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 5 இன்ட்டு 4 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் 1 இன்ட்டு 2ன்னு எழுதலாங்களா? ஸோ இப்போ எழுதுனதுக்கு அப்புறம் பாருங்கள், இதை கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் ஆச்சுன்னா 5 இன்ட்டு 2 10ன்னு வந்துடுங்களா? ஸோ இந்த ஷார்ட்கட்டில் நீங்கள் போடும்போது 5C2ங்களா, இங்கே 5ங்கிற நம்பர், இங்கே 2 இருக்குது. அப்போனா 5 இன்ட்டு 4 ரிவேர்ஸில் 2 நம்பர் மட்டும் எழுதிக்கோங்க. டிவைடட் பை இந்த 2 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இங்கே 2 அப்படின்னா 2னா 1 இன்ட்டு 2. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னங்க ஆன்சர் வரும், 10ன்னு வந்துடுங்களா? சரிங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சம்முக்கெலாம் நீங்கள் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. NC0 NCN ஈக்குவல் டு 1. சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் NC1 ஈக்குவல் டு N. அதுக்கு பாருங்கள், நான் ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். NC1 ஈக்குவல் டு N ஃபேக்டோரியல் டிவைடட் பை R ஃபேக்டோரியல் N மைனஸ் R ஃபேக்டோரியல். இப்போ பாருங்கள், n ஃபேக்டோரியலில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா n-க்கும் அடுத்த நம்பர் உங்களுக்கு என்னங்க வரும், நான் ஒவ்வொரு நம்பராக குறைச்சிட்டு போகணுன்னு சொன்னீங்களா, n இன்ட்டு அதுக்கும், அதாவது இப்போ 8னா 8 இன்ட்டு 7ன்னு ஒவ்வொரு நம்பராக நீங்கள் மைனஸ் பண்ணிகிட்டே போவீங்க. n-க்கு நெக்ஸ்ட் நம்பர் மைனஸ் பண்ணுற நம்பர் என்னன்னா n மைனஸ் 1. சரிங்களா? ஸோ n இன்ட்டு n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை இந்த 1 ஃபேக்டோரியல் உங்களுக்கு 1 ஆகிடு விட்டுருங்க, n மைனஸ் 1 ஃபேக்டோரியல். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் n வந்துடும். சரிங்களா? ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 8 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் 8 இன்ட்டு 7 ஃபேக்டோரியல் எழுதலாங்களா? அதே மாதிரி n ஃபேக்டோரியலை n இன்ட்டு n மைனஸ் 1 ஃபேக்டோரியல்னு எழுதலாம். ஸோ 8க்கும் அதுக்கப்புறம் 1 லெஸ் பண்ணிங்கன்னா 7 வரும்போது n-ல் 1 லெஸ் பண்ணிங்கன்னா n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் தான் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ n இன்ட்டு n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு என்னங்க ஆன்சர் வந்துடும், n வந்துடும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பாருங்கள், NC1 n-ஆக இருந்துச்சு அப்படின்னா NCn மைனஸ் 1 உங்களுக்கு என்ன தாங்க வரும், n தான் ஆன்சர் வரும். நீங்கள் வேணால் சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் கரெக்டாக வரும். சரிங்களா? அடுத்த நெக்ஸ்ட் பாருங்கள், NC2க்கு n இன்ட்டு n மைனஸ் 1 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கேன். n ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் n மைனஸ் r ஃபேக்டோரியலுக்கு n மைனஸ் 2 ஃபேக்டோரியல். சரிங்க. இப்போ பாருங்கள், இங்கே n மைனஸ் 2 ஃபேக்டோரியல்னு இருக்குங்களா, இதுதான் இருக்குல்லே பெரிய நம்பர். உங்களுக்கு இந்த n மைனஸ் 2 ஃபேக்டோரியலை கேன்சல் பண்ணணும். இந்த n ஃபேக்டோரியலை நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா n மைனஸ் 1, அதுக்கு அடுத்து சின்ன நம்பர் என்னங்க வரும், n மைனஸ் 2 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? n மைனஸ் 1 n மைனஸ் 2 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் n மைனஸ் 2 ஃபேக்டோரியல். இப்போ உங்களுக்கு இந்த n மைனஸ் 2 ஃபேக்டோரியல் n மைனஸ் 2 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா n இன்ட்டு n மைனஸ் 1 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். சரிங்களா? ஸோ 2 ஃபேக்டோரியல்னு எழுதுறதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, விச் இஸ் ஈக்குவல் டு இன்னொரு ஸ்டெப்பு கூட நீங்கள் n இன்ட்டு n மைனஸ் 1 டிவைடட் பை 2ன்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ ஏன்னா 2 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 1 இன்ட்டு 2 தானே, 1 இன்ட்டு 2ங்கிறது உங்களுக்கு என்னங்க வரும், 2ன்னு தானே வரும். ஸோ நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டீங்கனாலும் சரி, n இன்ட்டு n மைனஸ் 1 டிவைடட் பை 2ன்னு எழுதினீங்கனாலும் கரெக்டு தான். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 4th ப்ராப்பர்ட்டி, NCX ஈக்குவல் டு NCYனா தென் எய்தர் x ஈக்குவல் டு y. இந்த x y உங்களுக்கு சேமாக இருக்கும். ஆர் x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு n, ரெண்டில் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி தான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். தென் எய்தர் திஸ் ஆர் தட். ஓகேங்களா? ஸோ NCX ஈக்குவல் டு NCYங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா x ஈக்குவல் டு y ஆர் x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு n இருக்கும். ஆனால் நெக்ஸ்ட் 5th ப்ராப்பர்ட்டி பாருங்கள், NCR ஈக்குவல் டு NCN மைனஸ் ஆர். சரிங்களா? ஸோ ஃபார்முலா பாருங்கள், இந்த ஃபார்முலாவுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். 5C2 ஈக்குவல் டு 5CN மைனஸ் ஆர்னால் உங்களுக்கு என்னங்க வரும், 5 மைனஸ் 2 தானே வரும். இது வந்து NCRன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா NCRன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே NCN மைனஸ் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5C3 வருது. இப்போ இந்த 5C2வும் 5C3 ஈக்குவல்னு சொல்லி காமிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட்டு கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கலாங்களா. ஸோ 5C2 ஈக்குவல் டு, ஸோ ஃபார்முலா பாருங்கள்,
2 numbers 5 into 4 divided by 1 into 2. ஸோ உங்களுக்கு சிம்பிளை பண்ணிங்கன்னா 10ன்னு கிடச்சிடும். சரிங்களா? 5C3க்கு பாருங்கள் 5 into 4 into 3 divided by 1 into 2 into 3. 3 கேன்சல் ஆகிடும். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 2, 5 into 2 10 வருதுங்களா? சரிங்க. இப்போ பாருங்கள் 5C2வும் 5C3யும் ஈக்குவல்னு வந்துருச்சு. ஸோ 5C2க்கு இந்த ஃபார்முலா தானே அப்ளை பண்ணி நான் சிம்பிளை பண்ணியிருக்கேன். அப்படின்னா NCR ஈக்குவல் டு NCN மைனஸ் ஆர், ரெண்டுனோட வேல்யூ உங்களுக்கு எப்படி இருக்குங்க? ஈக்குவலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி NCR ப்ளஸ் NCR மைனஸ் 1 ஈக்குவல் டு N ப்ளஸ் 1 CR. சரிங்களா? ஸோ இது ஒரு ரிசல்ட்டு. அதுதான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபிஃப்த்து NCR ஈக்குவல் டு NPR டிவைடட் பை R ஃபேக்டோரியல். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள் NCR ஈக்குவல் டு N ஃபேக்டோரியல் டிவைடட் பை R ஃபேக்டோரியல் இன்ட்டு N மைனஸ் R ஃபேக்டோரியல்னு சொல்கிறாங்களா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இது மட்டும் எந்த ஃபார்முலா? NPRோட ஃபார்முலாங்களா? ஸோ NPR டிவைடட் பை R ஃபேக்டோரியல். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பர்முடேஷன் அண்டு காம்பினேஷன். ஸோ இந்த ரிசல்ட்டுக்கு பேர் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பர்முடேஷன் அண்டு காம்பினேஷன். ஸோ உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னா NCR ஈக்குவல் டு NPR டிவைடட் பை R ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிக்கணும். சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.4 first sum. If NPR equal to 1680 and NCR equal to 70, find N and R னு கேட்குறாங்களாங்க. சரிங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா given NPR equal to 1680, NCR equal to 70. சரிங்களா? ஸோ இப்போ NCR equal to NPR divided by R ஃபேக்டோரியலுங்களா? நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் ஃபார்முலா படித்தோங்களா? ஸோ NCRோட வேல்யூ 70, NPRோட வேல்யூ 1680 divided by R ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த R ஃபேக்டோரியல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். 70 இந்த சைடு கொண்டு போனீங்க அப்படின்னா R ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 1680 டிவைடட் பை 70 விச் இஸ் ஈக்குவல் டு R ஃபேக்டோரியல். இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னங்க வரும்? 24னு வரும். நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 24 R ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 24 நீங்கள் 4 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ 1 into 2 into 3 into 4 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 4 into 3 12, 12 into 2 24, 24 into 1 24 தான். சரிங்களா? ஸோ 1 into 2 into 3 into 4னா 4 ஃபேக்டோரியல் எழுதலாங்களா? ஸோ 4 ஃபேக்டோரியல். ஸோ R ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 4 ஃபேக்டோரியல்னா R ஈக்குவல் டு 4னு கிடச்சிருங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் NP4 ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு NPRங்கிறது 1680 அண்ட் தென் NP4 ஆருக்கு பதிலாக நீங்கள் 4ன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஸோ NP4 ஈக்குவல் டு 1680. இப்போ என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னா ஃபார்முலா NPRக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். NPR ஈக்குவல் டு ஃபார்முலா உங்களுக்கு என்னதுங்க? N ஃபேக்டோரியல் டிவைடட் பை N மைனஸ் R ஃபேக்டோரியல். சரிங்களா? ஸோ இப்போ N ஃபேக்டோரியல் டிவைடட் பை N மைனஸ் 4 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 1680. அண்ட் தான் நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதை சிம்பிளை பண்ணுறதுக்கு கீழே N-4 ஃபேக்டோரியல்னு இருக்குது, நியூமரேட்டரில் N ஃபேக்டோரியல்னு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த N ஃபேக்டோரியலை நீங்கள் நான் வந்து போன சம்மில் 8 ஃபேக்டோரியல்னால் 8 into 7 ஃபேக்டோரியல் எழுதலாம்னு சொன்னேங்களா? அதே மாதிரி நீங்கள் சிம்பிளை பண்ணிட்டு வாங்க. N-1, N-2, N-3, N-4, N-5 இப்படி நீங்கள் எழுதிக்கிட்டே போகலாம். ஸோ உங்கள் டினாமினேட்டரில் N-4 ஃபேக்டோரியல்னு இருக்கிறனால நீங்கள் N-4ன்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபேக்டோரியல் போட்டுக்கோங்க லாஸ்ட் டேர்மில். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்ம்ஸ் ரெண்டும் உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு? கேன்சல் ஆகிடுச்சு. N into N-1, N-2, N-3 which is equal to 1680 which is equal to பாருங்கள் 1680 8 into 7 into 6 into 5. ஸோ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எழுதக்கூடாது. இங்கே எப்படி இருக்குது உங்களுக்கு? N-ஐ விட ஒரு நம்பர் குறைவாக இருக்குது. இந்த N-1ஐ விட இது ஒரு நம்பர் குறைவாக இருக்குது. N-2ஐ விட இந்த நம்பர் ஒன்று உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? 8 அதை விட சின்னது ஒரு நம்பர் தான் கம்மியாக இருக்கணும் உங்களுக்கு. 6, 5. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மாற்றி ஈக்குவல் படிக்கக்கூடாது. இதுதான் பெரிய நம்பர், அதுக்கு அடுத்த நம்பர் இந்த நம்பர், அதுக்கு அடுத்தது இந்த நம்பர். நீங்கள் இதில் எதை ஈக்குவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன தாங்க வரும்? N ஈக்குவல் டு 8 தான் கிடைக்கும். அதான் பாருங்கள், இன்னொன்று போட்டிருக்கேன். N-1 ஈக்குவல் டு 7னா N ஈக்குவல் டு 8ன்னு கிடச்சிருங்களா? சரிங்க. இந்த எப்படி பிரிக்கிறது அப்படின்னு பாருங்கள், நான் கீழே எழுதியிருக்கேன். 1680-ஐ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 840ன்னு வரும். 840 2ஆல் பண்ணிங்கன்னா 420.
அதை மறுபடியும் எகைன் 2ஆல் பண்ணிங்கன்னா 210. எகைன் நான் அதை 2ஆல் பண்ணிங்கன்னா 105. 105 உங்களால் 2ஆலையும் பண்ண முடியாது, அதனால் நான் 5ஆல் பண்ணிட்டேன். 5ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 21 வருது. 21 7 × 3. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதில் இந்த 7ங்கிற நம்பரை நீங்கள் எது கூட இது அட்டாச் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் இந்த 7 இங்கே கொண்டு போயிட்டீங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், அதுக்கு அடுத்து பக்கத்து நம்பராக உங்களுக்கு வரணும். 2 இன்னொரு இந்த 3 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 × 2 4, 4 × 2 8. சரிங்களா? இப்போ 8 × 7 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா 6 கொடுக்கணும். ஸோ இந்த 3 நம்பரையும் நீங்கள் 8க்கு அரேஞ்ச் பண்ணிட்டீங்க, 7 வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இந்த 3யும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 போயிடுங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிவிஷன் அப்ளை பண்ணிவிட்டு இதிலேருந்து நீங்கள் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி போட்டுக்கோங்க. சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.35. ஸோ இந்த சம்பளம் நீங்கள் ஹோம்ஒர்க்காகவே போட்டுக்கலாம். ஃபைண்ட் 8C2ன்னு கேட்குறாங்க. 8C2 ஈக்குவல் டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஷார்ட்கட்டே அப்ளை பண்ணுங்கள். 8 × 7 டிவைடட் பை 1 × 2 விச் இஸ் ஈக்குவல் டு 8. இதையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 4. சரிங்களா? 7 × 4 ஆன்சர் 28. சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் எக்ஸசைஸில் வெரிஃபை தட் 8C4 + 8C3 ஈக்குவல் டு 9C4. சரிங்களா? வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. போத் சைட்ஸ் ஈக்குவலாக வருதா அப்படின்றது வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 8C4 கண்டுபிடிங்க. 8C4 அப்படின்னா 8லேருந்து 4 நம்பர்ஸ் ரிவர்ஸில் எழுதுங்க. 8 × 7 × 6 × 5 டிவைடட் பை 1 2 3 4. சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணும். 4ம் 2ம் 8 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த 8 அப்படியே கேன்சல் ஆகிடும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 3க்கு இந்த 6ஐ கேன்சல் பண்ணிங்கன்னா 2. ஸோ 7 × 2 × 5 ஆன்சர் 17 வந்துடும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், 8C3 8 × 7 × 6 3 நம்பர் மட்டும் டிவைடட் பை 1 2 3 விச் இஸ் ஈக்குவல் டு இந்த 3 2 இந்த 6 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 8 × 7 56ன்னு வந்துடுங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு LHS ஈக்குவல் டு 8C4 + 8C3ன்னு கேட்குறாங்களா? ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 126. நெக்ஸ்ட் RHS 9C4 9 × 8 × 7 × 6. ஸோ உங்களுக்கு 4ன்னு இருக்கிறதுனால 4 நம்பர் ரிவர்ஸில் எழுதிக்கோங்க. டிவைடட் பை 1 2 3 4 விச் இஸ் ஈக்குவல் டு சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 இந்த 4 × 2 8க்கு கேன்சல் ஆகிடும். 3க்கு 2. சரிங்களா? கேன்சல் பண்ணிங்கன்னா ஸோ 9 × 7 × 2 ஆன்சர் உங்களுக்கு என்னங்க வருது? 126ன்னு வருதுங்களா? ஸோ ஃப்ரம் 1 and 2 we get 8C4 equal plus 8C3 equal to 9C4 which is equal to answer போத்துக்குமே உங்களுக்கு 126ன்னு வந்துருச்சு. சரிங்களா? and the next third sum, how many cards can be drawn through 21 points on a circle அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிள் மேலே உங்களுக்கு 21 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 21 பாயிண்ட்ஸில் கார்ட்ஸ் உங்களால் எத்தனை கார்ட்ஸ் வரைய முடியும்? ஸோ அந்த சர்க்கிளில் எந்த ஒரு 2 பாயிண்ட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலும் அதுக்கு பேர் என்னதுங்க? கார்ட்ஸு தானே. ஸோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கார்டு வரைகிறதுக்கு 2 பாயிண்ட்ஸ் இருந்தால் போதுங்களா? ஸோ டோட்டலாக 21 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 21 பாயிண்ட்ஸில் எத்தனை கார்ட்ஸ் வரையலாம்? இந்த பாருங்கள், இதுதான் உங்களுக்கு கார்டு. ஸோ இந்த மாதிரி எத்தனை கார்டு வரையலாம்? ஸோ நீங்கள் எந்த 2 பாயிண்ட்டை வேணாலும் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம், ஏதாவது எனி 2 பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் கேன் பி ட்ரான்னா 21 பாயிண்ட்ஸில் யூ டேக் 2 பாயிண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு ஒரு கார்டுக்கு 2 பாயிண்ட் தேவைப்படுது. ஸோ 21C2. சரிங்களா? ஸோ 21C2னா 21 ரிவர்ஸில் இன்ட்டு 20 டிவைடட் பை 1 × 2. சரிங்களா? கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிங்கன்னா 10. 21 × 10னா 210 கார்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? அண்ட் தான் நெக்ஸ்ட்டு பாருங்கள், how many triangles can be formed by joining the vertices of a hexagon? hexagon அப்படின்னா உங்களுக்கு 6 vertices இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த சேஃபை பற்றி உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. vertices 6 இருக்கும். ஸோ இது ஒரு vertices, இங்கே பாருங்கள் இந்த டயக்ராமில் நான் போட்டிருக்கேன். 1 vertices, இது ஒரு vertices, 3 4 5 6. சரிங்களா? ஸோ 6 vertices இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், how many triangles can be formed by joining the vertices of a hexagon? இந்த verticesலாம் உங்களுக்கு ட்ரையாங்கிள் அப்படின்னா 3 vertices இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன, அது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுமா? ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த வெர்டிசஸில் வச்சு உங்களால் எத்தனை
ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் பாருங்கள் இந்த டயக்ராமில் சும்மா கொஞ்சம் மட்டும் நான் டயக்ராம் போய் இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள்னு சொல்லலாங்களா? இதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ட்ரையாங்கிள், இதையும் ஒரு ட்ரையாங்கிள்னு சொல்லலாம். சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த அந்த வெர்டிசஸ் புள்ளிகளை மட்டும் வச்சு நீங்கள் பண்ணுறது தான். இங்கே பாருங்கள், இது ஒரு ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள். ஸோ இந்த மாதிரி உங்களால் எத்தனை ட்ரையாங்கிள் வரைய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு டோட்டலாக 6 வெர்டிசஸ் இருக்குது. அதில் நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணணும் அப்படின்னா 3 வெர்டிசஸ் தேவைப்படும். சரிங்களா? ஸோ 6C3. ஸோ 6C3 which is equal to 6 into 5 into 4 divided by 1 into 2 into 3. ஸோ கேன்சல் பண்ணுங்கள். 3யும் 2வும் அப்படியே உங்களுக்கு 6 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 5 into 4 20 ட்ரையாங்கிள்ஸ் உங்களால் என்ன பண்ண முடியும், வரைய முடியும். சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 5th sum. Out of 7 consonants and 4 vowels, how many words can be? ஸோ நீங்கள் இந்த சம்மில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வேர்ட்ஸ், இந்த கொஷினை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எத்தனை வேர்ட்ஸ் வந்து நீங்களால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. 7 consonants 4 vowels இருக்குது. How many words of 3 consonants and 2 vowels வச்சு எத்தனை வேர்ட்ஸ் உங்களால் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேர்ட்ஸ் அப்படின்னா ஒரு ஏதாவது ஒரு மீனிங்ஃபுல் ஆர் மீனிங்லெஸ்ஸாக நீங்கள் எத்தனை வேர்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், கான்சனன்ட் 7 இருக்குங்களா, அதில் உங்களுக்கு எத்தனை வவல்ஸ் வந்து உங்களுக்கு எத்தனை இருக்குதுங்க, 4 இருக்குங்களா. ஸோ 7 கான்சனன்ட்ஸில் 3 எடுக்க சொல்கிறாங்க. ஸோ 7C3. அதே மாதிரி 4 வவல்ஸில் 2 வவல்ஸை செலக்ட் பண்ணி சொல்கிறாங்க, 4C2. சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு காம்பினேஷன். தேர் ஆர் 5 லெட்டர்ஸ். மொத்தமாக உங்களுக்கு 3 அதாவது உங்களுக்கு ஒரு வேர்ட்ஸோட ஃபார்மேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, 3 கான்சனன்ட்ஸு 2 வவல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு வேர்ட்ஸை ஃபார்ம் பண்ணுங்கிறாங்க. அப்படின்னா 3 + 2 உங்களுக்கு எவ்வளோ வருங்க, 5 லெட்டர்ஸ் கிடைக்கும். அந்த 5 லெட்டர்ஸையும் வேர்ட்ஸாக ஃபார்ம் பண்ணணும். அந்த 5 லெட்டர்ஸ் கேன் பி அரேஞ்ச்டு இன் 5 ஃபேக்டோரியல் வேஸில் அரேஞ்ச் பண்ணலாமா? ஸோ நீங்கள் இந்த லெட்டர் 7 கான்சனன்ட்ஸ் 4 வவல்ஸில் இருந்து 3 கான்சனன்ட்ஸ் 2 வவல்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த 5 லெட்டர்ஸ் செலக்ட் பண்ணினதில் அந்த லெட்டர்ஸை மாற்றி மாற்றி போடும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் ஃபார்ம் ஆகுங்களா. ஸோ அதான் 5 ஃபேக்டோரியல் வேஸில் நீங்கள் அந்த லெட்டர்ஸை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 5 லெட்டர்ஸ் கேன் பி அரேஞ்ச்டு இன் 5 ஃபேக்டோரியல் வேஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், ரெக்வயர்டு நம்பர் ஆஃப் வேஸ். ஸோ நீங்கள் அந்த கான்சனன்ட்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு 7C3, அதே மாதிரி வவல்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு 4C2 இன்ட்டு 4C2 இன்ட்டு 5 ஃபேக்டோரியல். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர்ட்ஸுக்கெல்லாம் வந்துச்சு, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அரேஞ்ச்மெண்ட் இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ நான் வந்து காம்பினேஷன் அப்படின்னா ஜஸ்ட் செலெக்ஷன் மட்டும்தான், அரேஞ்ச்மெண்ட் டஸ் நாட் மேட்டர்னு சொல்லியிருக்கேன். பட் ஒரு சில இடத்துல வந்து நீங்கள் அது மீனிங்ஃபுல்லாக பார்க்கணும். மீனிங்ஃபுல்லாக பார்க்கும்போது நீங்கள் 5 லெட்டர்ஸை செலக்ட் பண்ணினீங்க அப்படின்னா அந்த 5 லெட்டர்ஸையும் ஒரு ஆர்டரில் 5 வச்சிங்கன்னா அது ஒரு வேர்டாக சொல்லலாமா, நம்ம மீனிங்ஃபுல் ஆர் மீனிங்லெஸ். அதே அந்த லெட்டர்ஸ் ஒரு லெட்டரை நீங்கள் மாற்றி வச்சிங்கனாலுமே வந்து, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், உங்களுக்கு 5 லெட்டர்ஸ் வேர்டு ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாங்களா. 5 லெட்டர்ஸ் வேர்டு வந்து என்ன, ஏதாவது ஒரு வேர்டு வவல்னு எடுத்துக்கலாங்களா. சரிங்க, பாருங்கள், நான் மொத்தம் நீங்கள் 5 லெட்டர்ஸ் தானுங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், VOWELனா இது ஒரு 5 லெட்டர்ஸ் உள்ள ஒரு வேர்டு. இந்த வேர்டில் OVWEL இப்படி நீங்கள் ஒரே ஒரு லெட்டர் மட்டும்தான் நான் மாற்றிருக்கேன். இது வேறு வேர்டாக ஃபார்ம் ஆயிருங்களா. ஸோ உங்களுக்கு கொஷின் என்ன கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ், ஹவு மெனி வேர்ட்ஸ் கேன் பி அரேஞ்சு, உங்களால் எத்தனை வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்னு தான் கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இது வந்து உங்களுக்கு லெட்டர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு 7C3 இன்ட்டு 4C2ங்கிறது அந்த லெட்டர்ஸ் 5 லெட்டர்ஸோட செலெக்ஷன். அந்த செலெக்ஷனை நீங்கள் என்ன பண்ணணும், அரேஞ்ச்மெண்ட் மறுபடியும் அந்த லெட்டர்ஸை மாற்றி மாற்றி போடும்போது 5 லெட்டர்ஸை 5 ஃபேக்டோரியல் வேஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணணும். சரிங்களா? 7C3 = 7 × 6 × 5 divided by 1 × 2 × 3 இன்ட்டு 4C2 4 × 3 divided by 1 × 2 இன்ட்டு 5 ஃபேக்டோரியல்னு உங்களுக்கு 120ங்கிறது ஃபெமிலியராக தெரியும். சரிங்களா? ஸோ இப்போ இதை சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள். 3 × 2 6. ஸோ 7 × 5 35. 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 3 × 2 6 இன்ட்டு 120. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 25,200 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? அண்ட் then நெக்ஸ்ட்டு 6th sum. If 4 dice are rolled, find the number of possible outcomes in which at least one die shows 2 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாங்க. பாருங்கள், நம்பர் ஆஃப்
டைஸ் ரோல்டு. ஸோ அங்கே 4 டைஸ் ஆர் ரோல்டுன்னு கொஷினில் கொடுத்துருக்காங்களா. ஸோ நம்பர் ஆஃப் டைஸ் ரோல்டுனா 4 டையை நம்ம என்ன பண்ணுறோம், ரோல் பண்ணுறோம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் இன் விச் அட்லீஸ்ட் 1 டை சோஸ் 2. இந்த அட்லீஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு 1 டை சோஸ் 2, ஒரு டை மட்டும். அட்லீஸ்ட் அப்படின்னா ஒரு டை சோஸ் 2 அப்படின்னா ஒரு டை மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணலாம், 2 காமிக்கலாம். 2 டையில் 2 விழுகலாம், 3 டையில் 2 விழுகலாம், 4ல் விழுகலாம். சரிங்களா, மொத்தமாக எத்தனை டை இருக்குது, 4 டை தான். ஸோ ஒரு டையில் மட்டும் 2 விழுகலாம். நீங்கள் இப்படி ஒரு டையை உருட்டி விடும்போது உங்களுக்கு ஒரே ஒரு டையில் மட்டும் 2 காமிக்கலாம், அல்லது 2 டைலையும் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு 2 காமிக்கலாம். அதே மாதிரி 3 டைலையும் என்ன பண்ணிக்கலாம், 2 காமிக்கலாம். 4 டைலையும் 2 காமிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு எது விட்டு போயிருக்குது, எந்த ஒரு டைலையும் வந்துட்டு 2வே இல்லாத ஒரு டை வந்து நம்மளுக்கு இங்கே இல்லைங்களா. ஸோ அதுதான் நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ். இப்போ ஒரு டையில் பாசிபிள் வேஸ் என்னங்க, மொத்தம் 6ங்களா. டையில் வந்து உங்களுக்கு 6 நம்பர்ஸ் வருங்களா. 1 2 3 4 5 6 வரைக்கும் விழுகுங்களா டையில். ஸோ 6/4னா 1296. நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் இன் விச் 2 does not appear on any one டை. ஸோ இப்போ மொத்தம் உங்களுக்கு 4 டை இருக்குது. அந்த 4 டை இப்படி விருட்டி விடும்போது எந்த ஒரு டைலையும் வந்து இங்கே 2வே விலகக்கூடாது. அப்படின்னா 1 விலகலாம், இங்கே 3 விலகலாம், அண்ட் தென் நெக்ஸ்ட் 6 விலகலாம், 5 விலகலாம். ஸோ எந்த ஒரு டைலையுமே உங்களுக்கு என்ன ஆகக்கூடாது, 2ங்கிறதே வரவே கூடாது. அப்படி வரக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு ஏன்னா ஒரு 2 does not appear on any one டை அப்படின்னா 5/4 2வை தவிர மீதி இருக்கிறது மொத்தம் 5 நம்பர் வருங்களா. 1 3 4 5 6 அந்த 5 நம்பரும் உங்களுக்கு 5/4. 4 டைலையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், பவர் 4ன்னு எழுதிக்கலாங்களா, 5/4. ஸோ 2வை தவிர மீதி சான்சஸ் நம்மளுக்கு எத்தனை இருக்குதுங்க, 5 சான்சஸ் இருக்குது. ஸோ 5/4 which is equal to 625. ஸோ நீங்கள் இப்போ உங்களுக்கு அட்லீஸ்ட் 2 ஒரு டைலனாவது 2 விழுகணும் அப்படின்னா இது எந்த ஒரு டைலையுமே 2 விழுகாதது. சரிங்களா. ஸோ இந்த டோட்டல்ல இருந்து இதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு டையில் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், 2 விழுகிறதுக்கு உண்டான சான்சஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ரெக்வயர்டு நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் which is equal to 1296 minus 625 which is equal to 671. ஸோ இதில் உங்களுக்கு புக் பேக் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு ராங், இதுதான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா. அடுத்த நெக்ஸ்ட் பாருங்கள். there are 18 guests at a dinner party. They have to sit 9 guests on either side of a long table. 3 particular persons decide to sit on one particular side, 2 others on the other side. In how many ways can the guest to be seated அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு லாங் டேபிளில் பாருங்கள், ஒன் சைடு வந்து 9 கெஸ்ட் உட்காந்துடுறாங்க, இன்னொரு சைடு 9 கெஸ்ட் உட்காந்துடுறாங்க. ஸோ இந்த சைடில் ஒரு 3 கெஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சைடு வரவே மாட்டாங்க, அவங்க அந்த சைடே தான் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த சைடு ஒரு 2 கெஸ்ட் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இந்த சைடு தான் இருப்பாங்க, அந்த சைடு போக மாட்டாங்க. ஸோ அப்படின்னா உங்களுக்கு இந்த கெஸ்ட்டு வந்து ஹவு மெனி வேஸில் வந்து சீட்டடு, உங்களுக்கு எத்தனை வேஸில் வந்து உட்காருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ரெக்கையோட நம்பர் ஆஃப் வேஸ் ஈக்குவல் டு இந்த 9 மெம்பர்ஸும் உங்களுக்கு என்ன ஆவாங்க, 9 ஃபேக்டோரியல் வேஸில் உட்காந்துக்குவாங்களாங்க. இந்த 9 மெம்பர்ஸும் 9 ஃபேக்டோரியல் வேஸில் உட்காந்துக்குவாங்க. சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த டோட்டலாக 18 மெம்பர்ஸில் இங்கே ஒரு 3 மெம்பர்ஸும் இங்கே ஒரு 2 மெம்பர்ஸும் 3 + 2 எவ்வளோங்க வரும், 5ன்னு வந்துருங்களா உங்களுக்கு. ஸோ இந்த சைடு ஒரு 3 மெம்பர்ஸு, இந்த சைடு ஒரு 2 மெம்பர்ஸ். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு 2 வரும், நான் மாற்றி போட்டுட்டேன் 5ன்ட்டு. ஸோ 18 3 + 2 எவ்வளோங்க வரும், 5ன்னு வருமா. 18ல் 5 போயிடுச்சுன்னா 13ன்னு வந்துருங்களா. ஸோ மொத்தமாக இந்த 13 மெம்பர்ஸ் மட்டும்தான் இந்த பக்கமும் அந்த சைடும் உங்களுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா. ஸோ அங்கே பாருங்கள் கொஷின் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சைடு 9 கெஸ்ட் இருக்காங்க, இந்த சைடு 9 கெஸ்ட் இருக்காங்க. ஸோ அதில் ஒரு 3 கெஸ்ட் மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சைடு வரமாட்டாங்க, அவங்க அந்த சைடே தான் இருப்பாங்க. இந்த சைடு இருக்கிற ஒரு 2 கெஸ்ட், ஒரு பர்டிகுலர் 2 மெம்பர்ஸ் மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அந்த சைடு போக மாட்டாங்க, இந்த சைடே தான் இருப்பாங்க. ரிமைனிங் இருக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்கங்க, 18ல் 3 + 2 5 மெம்பர்ஸ் போயிட்டாங்க அப்படின்னா ரிமைனிங் 13 மெம்பர்ஸ் என்ன பண்ணிக்குவாங்க, இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாற்றி மாற்றி போய்க்கலாம். சரிங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது ரெக்கையர்டு நம்பர் ஆஃப் வேஸ் 9 ஃபேக்டோரியல் 9 ஃபேக்டோரியல் இவங்க இவங்களுக்குள்ளார நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 9 ஃபேக்டோரியல் வேஸில் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த 13 ஃபேக்டோரியல் வேஸ் மொத்தமாக எத்தனை பேர் இருக்கிறாங்க, இதில் இந்த பக்கமும் அந்த பக்கம் மாற்றி மாற்றி போகிறவங்க 13 மெம்பர்ஸ். ஸோ 13 ஃபேக்டோரியல் வேஸ் டிவைடட் பை இங்கே 9ல் 3 போயிடுச்சுன்னா 6 வருங்களா,
இங்கே 9ல் 2 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும் 7 வருங்களா. ஸோ 6 ஃபேக்டோரியல் 7 ஃபேக்டோரியல். இது ஏன் நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கேயே ஆல்ரெடி இவங்களுக்குள்ளார இங்கே அரேஞ்ச் பண்ணுறது நம்ம இங்கே எழுதிட்டோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க டிவைட் பண்ணிக்கோங்க 6 ஃபேக்டோரியல் 7 ஃபேக்டோரியல் சரிங்களா. ஸோ இதை வந்து உங்களால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது, நீங்கள் அப்படியே ஆன்சர் வச்சுக்கோங்க சரிங்களா. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 2 வரும், மாற்றிக்கோங்க சரிங்களா. அடுத்த நெக்ஸ்ட்டு 8th sum. If a polygon has 44 diagonals, find the number of its sides அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. Let a polygon be n vertices or n sides. ஒரு பாலிகனில் இந்த வெர்டிசஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த புள்ளிகள்லாம் நீங்கள் என்னென்னு சொல்லிக்கலாம் வெர்டிசஸ்ன்னு சொல்லிக்கலாம். இந்த ரெண்டு புள்ளியும் ஜாயின் பண்ணுறதுக்கு இதுக்கு பேர் சைட்ஸ், இந்த லைனுக்கு பேர் உங்களுக்கு என்னது சைட்ஸ் சரிங்களா. ஸோ n வெர்டிசஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு n சைட்ஸ் இருக்கும். Given n number of diagonals in a polygon. இந்த பாலிகனில் இந்த டயகனல்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இந்த சென்டரில் போகிற லைனுக்கு பேர் தான் டயகனல் சரிங்களா. ஸோ அந்த டயகனல் 44 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் இன் எ பாலிகன் 44. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வெர்டிசஸ் இருக்கும்போது எந்த ஒரு 2 வெர்டிசஸை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலும் அதுக்கு பேர் டயகனல்ங்களா. NC2 மொத்தமாக n வெர்டிசஸ்னால் NC2 டயகனல் சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் எந்த 2 புள்ளி வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த ஓரத்தில் இருக்கிற 2 புள்ளியும் ஜாயின் பண்ணுறது சேர்த்து தானே இந்த NC2 உங்களுக்கு வரும். அப்படி வரும் பொழுது உங்களுக்கு டயகனல் அப்படிங்கும்போது இந்த மிடில் இருக்கிறது லைன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு டயகனல்ஸாக வரும். அப்படிங்கும்போது இந்த n சைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை மைனஸ் பண்ணிக்கோங்க. NC2 அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், ஆல் 2 பாயிண்ட்ஸ் எல்லா 2 பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணுற எல்லா லைனும் உங்களுக்கு இந்த NC2ல வந்துடும். இந்த NC2லேருந்து இந்த சைட்ஸை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சைட்ஸ் உங்களுக்கு n சைட்ஸ் இருக்குமா பாலிகனில், ஸோ -n which is equal to 44. நீங்கள் இப்போ சிம்பிளை பண்ணி கான்செப்ட் உங்களுக்கு இவ்வளோ தான், இதுக்கு மேலே நீங்கள் சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். NC2வை ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், n × n-1 டிவைடட் பை 1 × 2 -n which is equal to 44. NC2க்கு ஃபார்முலா இங்கே பாருங்கள், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா n × n-1 -2n ஹோல் டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 44. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள், n² -n -2n ஈக்குவல் டு 88. அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா நெக்ஸ்ட்டு n² -3n -88 ஈக்குவல் டு 0 which is equal to இப்போ பாருங்கள் மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் -88 வரணும், ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரணும் -3 வரணும்னா -11 + 8. ஸோ -3 வந்துடும் உங்களுக்கு. ஸோ n - 11 n + 8 ஈக்குவல் டு 0. இது ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஃபேக்டரைஸ் தான், லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. n - 11 n + 8 ஈக்குவல் டு 0னா n - 11 0னா n ஈக்குவல் டு 11, n + 8 ஈக்குவல் டு 0னா n ஈக்குவல் டு -8. ஸோ உங்களுக்கு அந்த நம்பர் ஆஃப் சைட்ஸ் என்னங்கிறது நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் தானுங்களே, அது நெகட்டிவில் வரக்கூடாது. அதனால் இது வந்து உங்களுக்கு நாட் பாசிபிள். ஸோ n ஈக்குவல் டு 11 சரிங்களா. ஸோ நம்பர் ஆஃப் sides of a polygon equal to 11 சரிங்களா. நெக்ஸ்ட்டு 9th sum. In how many ways can a cricket team of 11 players be chosen out of a batch of 15 players? First question, there is no restriction on the selection. Second question, a particular player is always chosen. Third question, a particular player is never chosen சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், there is no restriction on the selection. ஸோ உங்கள் கொஷின் உங்களுக்கு 11 out of 15 players, மொத்தமாக உங்களுக்கு 15 பிளேயர்ஸ் இருக்காங்க, அதில் 11 players you have to choose சரிங்களா. there is no restriction on the selection. பாருங்கள் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. அவுட் ஆஃப் 15 players you have to select 11. ஸோ there are 15 players in a group, you have to select 11 players. 15C11 15C11க்கு பாருங்கள் ஃபார்முலா, நீங்கள் டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கனாலும் சரி, நான் ஃபார்முலா தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்கள் 11 நம்பர்ஸுங்கும் போது நீங்கள் ரிவர்ஸில் போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் நம்பர்ஸ் 1 2 3 ஒரு 5 வரைக்கும் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நம்பர் ரிவர்ஸில் எழுதிட்டு அப்படியே கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். 15 ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் 11 ஃபேக்டோரியல் n - r ஃபேக்டோரியல் 15 - 11 உங்களுக்கு எவ்வளோ வந்துடும், 4ன்னு வந்துருங்களா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 15 இங்கே டினாமினேட்டரில் பாருங்கள் பெரிய நம்பர் என்னது இருக்குங்க, 11 ஃபேக்டோரியல் இருக்கா. 15 × 14 13 12 11 ஃபேக்டோரியல் டிவைடட் பை இங்கே பாருங்கள் 11 ஃபேக்டோரியல் அப்படியே இருக்குது. இந்த 4 ஃபேக்டோரியல் 1 2 3 4ன்னு எழுதிட்டேங்களா. இன்ட்டு 11 ஃபேக்டோரியல் உங்களுக்கு 11 ஃபேக்டோரியல் என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் டேர்ம்ஸை பாருங்கள், 4 × 3 அப்படியே 12 கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த 2க்கு இந்த 14 கேன்சல் பண்ணிங்கன்னா 7. ஸோ 15 × 7 × 13 ஆன்சர் 1365 வந்துடும் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் சம்.
a particular player is always chosen. ஸோ அந்த 15 மெம்பர்ஸில் ஒரு பிளேயரை மட்டும் நான் எப்போவுமே செலக்ட் பண்ணிக்குவேன். ஸோ எப்போவுமே உங்களுக்கு வந்து ஒரு கேமில் பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து உங்களோட ஃபேவரட்டாக இருப்பாங்க. அந்த ஃபேவரட் எப்போவுமே எல்லா கேம்லேயுமே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போமா. ஸோ அந்த பர்டிகுலர் ஒரு பிளேயர் மட்டும் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, எப்போவுமே சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படின்னா நம்ம மொத்தமாக 11 பிளேயர்ஸை சூஸ் பண்ணுறதுல 1 ஆல்ரெடி நான் சூஸ் பண்ணிட்டேன். ரிமைனிங் எத்தனை வருங்க, உங்களுக்கு 10 தானே வரும். ஸோ வி ஹாவ் டு செலக்ட் ரிமைனிங் 10 பிளேயர்ஸ் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் 14. ஸோ 15ல் ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸடு. ஸோ அப்படின்னா அந்த 15ல் ஒருத்தர் ஃபிக்ஸடுனா ரிமைனிங் எவ்வளோ இருப்பாங்கங்க, 14 இருப்பாங்க. சரிங்களா. அந்த 14ல் நீங்கள் எத்தனை சூஸ் பண்ணணும், 10 சூஸ் பண்ணணும். சரிங்களா. ஸோ வி ஹாவ் டு செலக்ட் ரிமைனிங் 10 பிளேயர்ஸ் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் 14. ஸோ required number of ways equal to 14C10. 14 factorial divided by n minus r factorial na 4 factorial, r factorial na 10 factorial. So 14 into 13 into 12 11 10 fact பெரிய நம்பர் எதுவோ அதோட நிறுத்திக்கோங்க. சரிங்களா. divided by 4க்கு 1 2 3 4 into 10 factorial. இது கேன்சல் பண்ணுறதெல்லாம் பாருங்கள், நான் கேன்சல் பண்ணியிருப்பேன். 10க்கு 10 கேன்சல் ஆகிடுச்சு. 4 into 3 12 கேன்சல் ஆகிடுச்சு. இந்த 2க்கு இந்த 7 கேன்சல் ஆகிடுச்சு. அப்படின்னா 7 into 13 into 11 ஆன்சர் 1001 வந்துடும். சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு a particular player is never chosen. ஸோ இப்போ நீங்கள் ஒரு டீமில் வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு வேண்டாம், அவங்க சரியாக விளையாடுறதில்ல, அதனால் அவங்க வந்தால் நம்ம ஜெயிக்க மாட்டோம், அந்த டீமில் வின் பண்ண மாட்டோம் அப்படின்னு நினச்சோம்னா என்ன பண்ணுவோம், அவங்க வர வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைப்போமா. அந்த மாதிரி யாராவது ஒரு பிளேயரை நம்ம எப்போவுமே சூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் நம்மளுக்கு வந்து இருக்கிற 15 பிளேயர்ஸில் ஒருத்தரை நான் எப்போவுமே சூஸ் பண்ண மாட்டேன்னா மீது ரிமைனிங் இருக்கிற 14ல் தான் நான் சூஸ் பண்ணுவேன். அந்த 14ல் எனக்கு எத்தனை மெம்பர்ஸ் வேணும், 11 மெம்பர்ஸ் வேணுங்களா. அதை நான் யாரையுமே சூஸ் பண்ணல, ஒருத்தர் நான் சூஸ் பண்ண மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அந்த 14 மெம்பர்ஸில் நான் 11 பிளேயர்ஸை செலக்ட் பண்ணணும். சின்ஸ் எ பர்டிகுலர் பிளேயர் இஸ் நெவர் சூசன், we have to select all the 11 players from the rest of 14. ஒருத்தரை நான் சூஸ் பண்ண மாட்டேன். ஸோ 15ல் ஒருத்தரை மட்டும் விட்டுட்டோம்னா உங்களுக்கு எத்தனை பேர் வருவாங்க, 14 மெம்பர்ஸ் வருவாங்களா. அந்த 14ல் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், 11 பிளேயர்ஸை சூஸ் பண்ணணும். ஸோ ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் வேஸ் அப்படின்னா 14C11 which is equal to 14 factorial divided by 11 factorial 3 factorial வந்துருங்களா. ஃபார்முலா NCR equal to n factorial divided by r factorial into n minus r factorial. ஸோ n factorial r factorial n minus r factorial. 14 minus 11 3 factorial வந்துடும். சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள். ஸோ 11 factorialக்கு 14 13 12 into 11 factorial divided by 1 into 2 into 3 into 11 factorial. ஸோ இந்த 11 factorial 11 factorial உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, கேன்சல் ஆகிடுச்சிங்களா. 3 into 2 6. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 மட்டும் ரிமைண்டர் வரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 14 into 13 into 2 சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா 364 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 10th sum. A committee of 5 is to be formed out of 6 gents and 4 ladies. In how many ways this can be done when first at least 2 ladies are included, second at most 2 ladies are included அப்படின்னு சொல்லியிருக்காங்களாங்க. சரிங்க பாருங்கள். அட்லீஸ்ட் 2 லேடிஸ் ஆர் இன்க்ளூடட். ஃபஸ்ட்டு கொஷினுக்கு லேடிஸ் மொத்தம் உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கங்க, 4 லேடிஸ் 6 ஜென்ஸ். நம்ம ஒரு கமிட்டியில் 5 மெம்பர்ஸ் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா. ஸோ அட்லீஸ்ட் 2 அப்படின்னா 2 லேடிஸ் 3 லேடிஸ் ஆர் 4 லேடிஸ் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. லேடிஸ் 4 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஜென்ஸ் 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. பாருங்கள். ஸோ 4 லேடிஸ் அட்லீஸ்ட் 2 லேடிஸ் கண்டிப்பாக இருக்கணும். செலெக்ஷன் உங்களுக்கு 5 மெம்பர்ஸ் தான் செலக்ட் பண்ணணும். ஸோ இங்கே 2 லேடிஸ், இங்கே லேடிஸ் 2 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜென்ஸ் எத்தனை பேர் பண்ணணும், 5 பேர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு 3 கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். ஸோ இங்கே 2னா இங்கே 3. அடுத்தது பாருங்கள் 3 லேடிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ஸ் 2 மெம்பர்ஸ் மட்டும் எடுத்தால் போதுங்களா. நெக்ஸ்ட் 4 லேடிஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜென்ஸ் 1 மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுமா. அவங்க கொஷின் என்ன கேட்குறாங்க, அட்லீஸ்ட் 2 லேடிஸ், அட்லீஸ்ட் 2 அப்படின்னா 2 விட அதிகம் அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக 4 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. 2னா 2 3 4 வரைக்கும் வரும். சரிங்களா. நான் டேபிள் போட்டு கொடுத்துட்டேன், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ காம்பினேஷன் போடுங்க. செலெக்ஷன் 5 மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணணுங்களா. 4C2 6C3, 4C2 into 6C3. அடுத்தது 4C3 into 6C2.
நெக்ஸ்ட்டு 4C4 இன்ட்டு 6C1 சரிங்களா. ஸோ இந்த காம்பினேஷனுக்கு அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள், அப்படியே ரிவேர்ஸ்லேயே போட்டுருங்க. இது இருக்க ஃபார்முலா தேவையில்லை, குட்டி குட்டி நம்பர்ஸாக இருக்கிறதுனால. ஸோ உங்களுக்கு நம்பர்ஸ் ரொம்ப பெருசாக போகுது, லென்த்தியாக வருது அப்படின்னா நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஸோ நம்பர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரிவேர்ஸில் 1 or 2 நம்பர்ஸ் மட்டும் எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே டேரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 4C2 4 into 3 divided by 1 into 2ன்னு எடுத்துக்கலாங்களா. and then next into 6C3 6 into 5 into 4 divided by 1 into 2 into 3. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் உங்களுக்கு என்ன வருதுங்க 120ன்னு வந்துடும். நெக்ஸ்ட் 4C3 4 into 3 into 2 divided by 1 into 2 into 3 into 6C2 6 into 5 divided by 1 into 2 which is equal to சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு 16 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 4C4னா உங்களுக்கு 1ன்னு சொல்லிடலாங்களா. ஸோ NCN equal to 1ன்னு சொல்லிட்டு நான் ஃபார்முலா சொன்னேன்னா, ஸோ 4C4னா 1, NC1 அப்படின்னா என்னன்னு சொன்னீங்களா, NC1னா n, ஸோ 6C1னா 6. ஸோ 1 into இல்லைன்னா ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபார்முலா இந்த ஷார்ட்கட் ஃபார்முலா தெரியல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள், இதே ஆன்சர் தான் வரும். ஸோ 1 into 6 6. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ரெக்வயர்டு நம்பர் ஆஃப் வேஸ் அப்படின்னா அட்லீஸ்ட் 2 அப்படின்னா அட்லீஸ்ட் 2 லேடிஸ் அப்படின்னா 2 இருக்கலாம், ஆர் 3 ஆர் 4. ஆர்னு வந்தாவே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஒவ்வொரு வேல்யூ ப்ளஸ் பண்ணிக்கோங்களா. ஸோ 120 + 60 + 6 186 வந்துடும் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள், அட்மோஸ்ட் 2 லேடிஸ் ஆர் இன்க்ளூடட். அட்மோஸ்ட் 2 அப்படின்னா 2 விட குறைவு அப்படின்னா 2 1 0 சரிங்களா. ஸோ லேடிஸ் 4 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஜென்ஸ் 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. இங்கே 2 மெம்பர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஜென்ஸ் செலெக்ஷன் எத்தனை பேர் இருக்கணும், உங்களுக்கு 3 மெம்பர்ஸ் இருக்கணும். இங்கே 1 மட்டும் லேடிஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜென்ஸ் 4 மெம்பர்ஸ். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும், 5 வரணுங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு லேடிஸ் யாரையுமே செலக்ட் பண்ணல 0 அப்படின்னா நீங்கள் ஜென்ஸ்லேயே என்ன பண்ணிக்கலாம் 5. ஸோ உங்களோட கொஷின் அட்மோஸ்ட் 2, 2 விட அதிகமாக போகக்கூடாது, 2 விட குறைவாக இருக்கணும். ஸோ 2 1 0 தான் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்து பாருங்கள் 4C2 காம்பினேஷன் 4C2 6C3 into which is equal to இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்னங்க வருது 120ன்னு வந்துடும் சரிங்களா. ஸோ அந்த ஃபஸ்ட்டு மாதிரியே சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. 4C1 6C4 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும் 16 வந்துருங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் 4C0னா உங்களுக்கு என்ன வந்துருங்க into 6C5 which is equal to 4C0னா 1 ஆகிடும், 6C5னா 6ன்னு வந்துடும். ஸோ which is equal to 6. ஸோ உங்களுக்கு required number of ways na 120 plus 60 plus 6 answer 186. So உங்களுக்கு இந்த exercise இருக்கிற 10 sums over. and then next பாருங்க இந்த example sums அப்படியே go through பண்ணிக்கலாம். example 2.36 if NC4 equal to NC6 find 12CN சரிங்களா. இப்போ நம்மளுக்கு என்னோட வேல்யூ தேவை, உங்களுக்கு அவங்க கேட்குற கொஷினில் n வேணும். n வேணும்ன்றா by the property NCX equal to NCY then x plus y equal to n. நீங்கள் இந்த இடத்துல x equal to y எடுக்க முடியாது. x equal to yனா 6 equal to 4ன்னு வருங்களா, 4 equal to 6ன்னு எடுத்துக்கிறது வருங்களா. 4 equal to 6ங்கிறது நாட் பாசிபிள் தானே. ஸோ இஃப் NCX equal to NCYனா தென் எய்தர் x equal to y or x plus y equal to nன்னு சொல்லிட்டு நான் ஃபார்முலா சொன்னீங்களா. ஸோ x plus y equal to nன்னு எடுத்துக்கோங்க. ஸோ NC4 equal to NC6 அதில் உங்களுக்கு n equal to 6 plus 4 x plus y equal to n தானே, இது தானே உங்களுக்கு x y 4 plus 6 equal to 10 n equal to 10. ஸோ 12CN equal to 12C10 சரிங்களா. ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். 12 factorial divided by r factorial 10 factorial 12 minus 10னா 2 factorial which is equal to 12 into 11 into 10 factorial divided by 1 2 factorialக்கு 1 into 2ன்னு எழுதியாச்சு, 10 factorial அப்படியே இருக்குது சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள், இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 12 into 11 divided by 1 into 2னா ஆன்சர் 66ன்னு வருது. நான் ஷார்ட்கட்டில் அப்படியே போட்டேன் பாருங்கள் இங்கே. ஸோ 12C2வை 12 into 11 ரிவேர்ஸில் 2 நம்பர் எழுதிட்டேன் divided by 1 into 2. ஸோ which is equal to 66 நீங்கள் இந்த மாதிரி எழுதிட்டீங்கனால ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு example 2.37 NPR equal to 720 NCR equal to 120 find R னு கேட்குறாங்க. we know that இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், NCR equal to NPR divided by R factorial. NCRக்கு NCRங்கிற வேல்யூ 120 NPRங்கிறது 720. ஸோ இந்த R factorial இங்கே போயிடுச்சு, 120 இங்கே வந்துருச்சு சரிங்களா. ஸோ இங்கே கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னங்க வரும், இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 6ன்னு வருது. ஸோ 6ங்கிறது நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்,
3 ஃபேக்டோரியல் 6ன்னு எழுதலாங்களா? அங்கே பாருங்கள் நாங்கள் சைடில் போட்டிருக்கேன். 1 × 2 × 3னா 6 வருதுங்களா? ஸோ 3 6 3 ஃபேக்டோரியல் எழுதிச்சு. r ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 3 ஃபேக்டோரியல்னா r ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.28 15c 3r equal to 15c r plus 3. Find r னு சொல்லி கேட்குறாங்களா? By using this property ncx equal to ncy then x plus y equal to n. Suppose you take x equal to y ன்னு எடுத்துக்கிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறது பாருங்க. உங்களுக்கு வந்து then either x equal to y or x plus y equal to n தாங்களே. அந்த சம்முக்கு வந்து நீங்கள் 4 equal to 6ன்னு எழுத முடியாது, நாட் பாசிபிள் நான் சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள் 3r equal to r plus 3ன்னு தானே இருக்குது. சப்போஸ் யூ டேக் x equal to yன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3r equal to r plus 3. இந்த r இந்த பக்கம் வந்துச்சுன்னா உங்களுக்கு என்னங்க வரும்? 3r minus r equal to 3ன்னு வருங்களா? 2r equal to 3, r equal to 3/2. 3/2ங்கிறது உங்களுக்கு ஃப்ராக்ஷனாக வருதுங்களா? rங்கிறது 3/2ன்னு நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? அதாவது இன்டிஜராக இருந்தால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும்? செலக்ட் பண்ண முடியும். நாட் இன்டிஜர் இல்லாத எந்த ஒரு ஃப்ராக்ஷனையுமே உங்களால் என்ன பண்ண முடியாது? திங்ஸை செலக்ட் பண்ண முடியாது. இது நீங்கள் வந்து இங்கே செலெக்ஷன் தானுங்களே. நான் அவுட் ஆஃப் n திங்ஸ் டேக்கன் ஆர் திங்ஸ் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம், சரிங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு இந்த இடத்துல ஃப்ராக்ஷனாக வரதுனால இது நாட் பாசிபிள். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு n தான் உங்களுக்கு பாசிபிள். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு என்னங்கிறது உங்களுக்கு என்னது? 15 தானே. பாருங்கள் 3r + r + 3 ஈக்குவல் டு 15. ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 4r + 3 ஈக்குவல் டு 15. 4r ஈக்குவல் டு 12, r ஈக்குவல் டு 12/4ன்னு உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்துடும்? 3ன்னு கிடச்சிருங்களா? நெக்ஸ்ட்டு example 2.29 from a class of 32 students 4 students are to be chosen for a competition. In how many ways can this be done? So நீங்கள் என்ன பண்ணணும்? out of 32 students you have to select any 4 students. So 32c4 which is equal to formula 32 factorial divided by 4 factorial. 32 minus 4 உங்களுக்கு எவ்வளோ வரும்? 28 factorial. ஃபார்முலா அப்படி அப்ளை பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள். ஸோ நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணால் டேரெக்டாக அப்படியே ரிவர்ஸில் நம்பர் 32 × 31 × 30 × 29 டிவைடட் பை 1 × 2 × 3 × 4ன்னு போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டு தான். இங்கே பாருங்கள் 32 × 31 × 30 × 29 × 28 ஃபேக்டோரியல் டிவைடட் பை இந்த 4 ஃபேக்டோரியல் 1 × 2 × 3 × 4ன்னு எழுதியாச்சு. 28 ஃபேக்டோரியல் வந்துச்சு, சரிங்களா? நெக்ஸ்ட் இது ரெண்டு உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு? கேன்சல் ஆகிடுச்சு. மீதி ரிமைனிங் நீங்கள் அப்படியே கால்குலேட்டரில் சிம்பிளிஃபை பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் 35,960 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.30. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.30. A question paper has 2 parts, namely part A and part B. Each part contains 10 questions. If the student has to choose 8 from part A, 5 from part B, in how many ways can he choose the questions அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், பார்ட் ஏல 10 கொஸ்டின்ஸ் இருக்குது, பார்ட் பியில் 10 கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த ஸ்டூடெண்ட்டு பார்ட் ஏவில் 8 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் அட்டன் பண்ணுறான், பார்ட் பியில் 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறான். அப்படின்னா 10C8 10C5. ஸோ அவன் என்ன பண்ணுறான்? பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டையுமே தான் அட்டன் பண்ணுறான். பார்ட் ஏ அண்டு பார்ட் பி. அண்டுனா உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் சிம்பிளுங்களா? ஆர் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்குவீங்க? ப்ளஸ் பண்ணிக்குவீங்க. அண்டுன்னு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? மல்டிப்ளை பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஸோ அவன் பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டையும் தான் அட்டன் பண்ணுவான். அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? திஸ் அண்ட் தட், ஓகேங்களா? ஸோ 10C8 × 10C5 which is equal to 10C8 பாருங்கள், NCR equal to NCN minus Rன்னு எழுதலாங்களா ஃபார்முலா? 10C8 equal to 10C 10 minus 8னா 10 minus 2ன்னு நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கால்குலேஷன் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்? சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். 10C2 × 10C5. 10C2 10 × 9 divided by 1 × 2. 10C5 10 9 8 7 6 divided by 1 2 3 4 5 which is equal to, இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னங்க வருது? 45ன்னு வருங்களா? பாருங்கள், இது ரெண்டு கேன்சல் பண்ணால் 5 9 × 5 45. இப்போ உங்களுக்கு இது என்ன வந்து 3 × 2 அப்படியே உங்களுக்கு 6 கேன்சல் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 இங்கே 2 4 × 2 8. ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 11,340 அப்படின்னு வந்துடும், சரிங்களா? அதுக்கு அடுத்தது எக்ஸாம்பிள் 2.32. இஃப் 4 × NC2 equal to n + 2C3 ஃபைண்ட் n அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த 4 × NC2, ஸோ உங்கள் பாருங்கள், இந்த டேர்ம் NC2ங்கிற டேர்ம் தனி டேர்ம். 4 × NC2 equal to n + 2C3. 4 × NC2க்கு ஃபார்முலா உங்களுக்கு என்னதுங்க? ஆல்ரெடி தெரியுமா? n × n - 1 divided by 2.
ஈக்குவல் டு n + 2 C3. n + 2க்கு மட்டும் நான் ஒவ்வொன்றா குறைக்கணும்னு சொன்னேங்களா. n + 2ல் 1 குறைச்சிங்கன்னா என்ன வரும்? n + 1 தானே வரும். இதில் 1 மைனஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கடுத்து n + 1ல் 1 மைனஸ் பண்ணிங்கன்னா n வருமா. ஸோ நம்மளுக்கு 3 டேர்ம்ஸ் வந்துருச்சுங்களா. ஸோ ஷார்ட்கட்லேயே போடுங்க n + 2 n + 1 n டிவைடட் பை 1 × 2 × 3 which is equal to பாருங்கள் போத் சைட்ஸ் வந்து உங்களுக்கு 1 இந்த 1 × 2 1 2 கேன்சல் ஆகிடுச்சு. இந்த 3 வந்து உங்களுக்கு இந்த சைடு வந்துருச்சு அப்படின்னா 4 × 3 எவ்வளோ வந்துடும்? 12. அதுக்கு அடுத்தது பாருங்கள் வேறு என்ன கேன்சல் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு 12 × இந்த n கேன்சல் பண்ணிக்கலாங்களா. என்னும் என்னையுமே கேன்சல் பண்ணிட்டேன். இந்த 1 × 1 இதெல்லாம் கேன்சல் ஆகி போச்சு. இந்த 3 மட்டும் இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா 12 × n - 1 which is equal to n + 2 n + 1 மட்டும் வருங்களா. ஸோ 12n - 12 which is equal to மல்டிப்ளை பண்ணுங்கள் n² + 2n + n + 2 which is equal to நெக்ஸ்ட் டேர்ம் இந்த டேர்ம் மட்டும் இந்த சைடு கொண்டுட்டு போங்க. நீங்கள் இந்த n² பாசிட்டிவ்லேயே இருக்கட்டும். இதெல்லாம் இந்த சைடு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா n² + 3n + 2 -12n + 12 = 0 which is equal to 9² - 9n + 14 = 0. ஸோ இங்கே சிம்ப்ளிஃபை பண்ணிங்க ஃபேக்டரைஸ் மெத்தடில் சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா n - 7 n - 2 = 0 n = 7 and n = 2. ஸோ உங்களுக்கு n-க்கு 2 வேல்யூ சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.33 n + 2 Cn = 45 ஃபைண்ட் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. n + 2 Cn அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. அங்கே பாருங்கள் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். NCR = NCn - R. NC இது வந்து NCRங்கிற மாதிரி இருக்குங்களா. NCn - Rன்னு எழுதலாமா. NC n - R இது n - R சரிங்களா. which is equal to n + 2 C இது ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு என்னங்க வரும்? 2 மட்டும் வருங்களா. n + 2 C2 = 45. நெக்ஸ்ட்டு n + 2 C2 = 45 அப்படின்னா உங்களுக்கு n + 2 பாருங்க இங்கே 2 நம்பர்ஸ் மட்டும் இருக்கா. n + 2 அதில் நீங்கள் ஒரு நம்பர் குறைச்சிங்கன்னா n + 1 மட்டும் வருங்களா. ஸோ n + 2 n + 1 டிவைடட் பை 1 × 2 which is equal to 45. நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த 2 இந்த சைடு வந்துருச்சுன்னா 19 மாறிடும். இதை உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்கள் n² + 2n ப்ளஸ் அடுத்தது பாருங்கள் அப்படியே நீங்கள் வந்து மறுபடியும் என்ன பண்ணிக்கோங்க அதை மல்டிப்ளை பண்ணுங்கள் n² + n + 2n + 2 சரிங்களா. மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா n² + 3n + 2 -90 = 0. ஸோ அதுக்கு அடுத்து சிம்ப்ளிஃபை பண்ணிங்க அப்படின்னா n² + 3n -88 = 0. ஃபேக்டரைஸ் மெத்தடில் சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா n + 1 n - 8 = 0. ஸோ n + 11 n - 8 = 0னா n + 11 = 0 n - 8 = 0. ஸோ n = -11 n = 8 n = -11ங்கிறது உங்களுக்கு நாட் பாசிபிள். ஸோ n = 8. நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிள் 2.31 A cricket team of 11 players is to be formed from 16 players including 4 bowlers and 2 wicket keepers. In how many different ways can a team be formed? Show that team contains at least 3 bowlers and at least 1 wicket keepers. சரிங்களா. ஸோ பாருங்கள் 11 players is to be formed. டோட்டலாக 16 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் நீங்கள் 11 பிளேயர்ஸ் ஒரு டீமை செலக்ட் பண்ணணும். அந்த 11 பிளேயர்ஸில் 4 இப்போ 16 பிளேயர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ பாருங்கள் நான் இங்கே எழுதியிருக்கேன் கிளியராக. டோட்டலாக 16 பிளேயர்ஸ் இருக்காங்க. அந்த 16 பிளேயர்ஸில் 4 பவுலர்ஸ் 2 விக்கெட் கீப்பர்ஸ் 10 அதர்ஸ் இருக்கிறாங்க. டோட்டலாக 16 வந்துருச்சிங்களா. இந்த 16ல் நீங்கள் 11 பிளேயர்ஸை செலக்ட் பண்ணணும். 11 பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுறதுல அட்லீஸ்ட் 3 பவுலர்ஸ் இருக்கணும். அந்த அட்லீஸ்ட் 1 விக்கெட் கீப்பர் இருக்கணும். இது டோட்டலாக நம்மளுக்கு கொடுத்துருக்கிற டேட்டாஸ். நீங்கள் இது செலெக்ஷன் சரிங்களா. இப்போ பாருங்கள் நான் டேபிள்லேயே போட்டுட்டேன். டேபிள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பவுலர்ஸ் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? டோட்டலாக 4 மெம்பர்ஸ் இருக்காங்களா. விக்கெட் கீப்பர்ஸ் 2 அதர்ஸ் 10 மொத்தமாக 16 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் அவங்க செலெக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 3 பவுலர்ஸ். அட்லீஸ்ட் 3 பவுலர்ஸ்னால் 3யும் வரலாம் 4 பவுலர்ஸும் எடுத்துக்கலாம். அண்ட் தென் அட்லீஸ்ட் 1 விக்கெட் கீப்பர்னு விக்கெட் கீப்பர் இருக்கிறதே 2 பேர் தான் 1 2 சரிங்களா. ஸோ இதுக்கு காம்பினேஷன் போடுங்க. பவுலர்ஸ் 3 விக்கெட் கீப்பர் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா மீதி ரிமைனிங் 3 + 1 4ங்களா. 4 + 7 எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு 11 பிளேயர்ஸ் வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் 3 விக்கெட் கீப்பர் நான் 2 பேரை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா 3 + 2 5ங்களா. 5 + 6 11 வந்துருவாங்க சரிங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் நான் 4 எடுத்துக்கிறேன். விக்கெட் கீப்பர் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 + 1 5 5 + 6 11 வந்துருவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் இங்கே 4
அடுத்த விக்கெட் கீப்பர் 2, 4 + 2 6, 6 + 5 எவ்வளோ வந்துடும் உங்களுக்கு 11 வந்துருங்களா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கொஷினில் அவங்க அட்லீஸ்ட் 3 பவுலர்ஸ் அட்லீஸ்ட் 1 விக்கெட் கீப்பர். இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் அட்லீஸ்ட் 3னா 3 விட அதிகமாக இருக்கலாம், அட்லீஸ்ட் 1னா 1 விட அதிகமாக இருக்கும். இவங்களை பற்றி ப்ராப்ளம் கிடையாது உங்களுக்கு, சரிங்களா. 3 2 அட்லீஸ்ட் 3 அட்லீஸ்ட் 2 அட்லீஸ்ட் 1, சரிங்களா. இங்கே அட்லீஸ்ட் 3னா 4 வந்துட்டாங்க, அட்லீஸ்ட் 1 அப்படின்னா 1 இருக்காங்க கண்டிப்பாக. ஸோ அங்கே அட்லீஸ்ட்டு 3 அப்படின்னா 4 எடுத்தாச்சு நம்ம. அதே மாதிரி அட்லீஸ்ட் 1னா இங்கே 2 வந்துட்டாங்க. அட்லீஸ்ட் 1னா 1 விட அதிகம் இருக்கிறதே 2 பேர் தான், நீங்கள் 1 2 தான் எடுக்க முடியும், சரிங்களா. இதில் நீங்கள் அட்லீஸ்ட் 3 அப்படின்னா 3 4 தான் உங்களுக்கு சான்சஸ், அதுக்கு மேலே இருக்காது. இதை சிம்பிளை பண்ணுங்கள். 4C2 4C3 2C1 இன்ட்டு 10C7. அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4C3 இன்ட்டு 2C2 இன்ட்டு 10C6. நெக்ஸ்ட் 4C4 2C1 10C6. நெக்ஸ்ட் 4C4 2C2 10C5 விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நீங்கள் ஒவ்வொரு டேர்மாக அடுத்து சிம்பிளை பண்ணிக்கோங்க. 4C3 இன்ட்டு 2C1 இன்ட்டு 10C7 விச் இஸ் ஈக்குவல் டு 4C3 அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாங்க. 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர்னா 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2C1 தான். இங்கே பாருங்கள் நான் சைடில் ஃபார்முலா எழுதியிருக்கேன். இந்த ஃபார்முலாவில் ஏதாவது நீங்கள் மேட்ச் ஆச்சுன்னா அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக போட்டுக்கலாம். 2C1 அதாவது NC1னா என்னங்களா, ஸோ 2 அப்படியே போட்டுக்கலாம். 10C7 அப்படின்னா 10 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 7 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். ஸோ நீங்கள் இதை அப்படியே என்ன பண்ணுங்கள், சிம்பிளை பண்ணுங்கள். 4 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். இங்கேயே நீங்கள் 7 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிக்கலாம். 3 இன்ட்டு 3க்கு 3 9 வந்துடும். இங்கே இது கேன்சல் பண்ணிங்கன்னா 5. ஸோ இதெல்லாம் சிம்பிளை பண்ணிங்கன்னா 916 வந்துடும். நெக்ஸ்ட் டேர்ம் 4C3 2C2 10C6. 4C3னா உங்களுக்கு 4, ஸோ தட் இஸ் NCn-1 விச் இஸ் ஈக்குவல் டு என்னங்களா, 2C2னாலும் 1. ஸோ 10C6க்கு ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். சிம்பிளை பண்ணால் 814 உங்களுக்கு வந்துடும், சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள் 4C4 2C1 10C6. 4C4னாலும் 1, 2C1னா 2, 10 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல்னு வருங்களா ஃபார்முலா. ஸோ சிம்பிளை பண்ணுங்கள், ஆன்சர் 420. நெக்ஸ்ட்டு 4C4 ஈக்குவல் டு 2C2 இன்ட்டு 10C5. ஸோ 4C4னாலும் 1, 2C2னாலும் 1. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள் 10C5 அப்படின்னா 10 ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல்னா 5 ஃபேக்டோரியல், n மைனஸ் ஆர்னா 10 மைனஸ் 5 ஃபேக்டோரியல் வரும். சிம்பிளை பண்ணிங்கன்னா 252, சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு கொஷினில் என்ன கேட்குறாங்க, அட்லீஸ்ட் 3 பவுலர்ஸ் அண்ட் அட்லீஸ்ட் 1 விக்கெட் கீப்பர். ஸோ அப்படின்னா நீங்கள் உங்களோட செலெக்ஷன் இந்த வேலை செலக்ட் பண்ணலாம், ஆர் திஸ். ஸோ இது எல்லாமே ஆர் ஒன்றா இப்படி நீங்கள் செலக்ட் பண்ணலாம், இல்லைன்னா இந்த காம்பினேஷனில் செலக்ட் பண்ணலாம். ஆர் இந்த காம்பினேஷன் ஆர்னாவே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், வரக்கூடிய எல்லா வேல்யூஸும் நீங்கள் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணுங்களா. சரிங்க. இப்போ ரெக்வயர்டு நம்பர் ஆஃப் வேஸ் ஈக்குவல் டு 960 + 840 + 420 + 252 விச் இஸ் ஈக்குவல் டு 2472 வேஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ இதோட இந்த எக்ஸசைஸ் ஓவர். ஸோ இங்கே பாருங்கள் டிஃப்ரென்ஸ், பர்முட்டேஷனுக்கு காம்பினேஷனுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். NPRனா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட் NCRனா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். NP 0னாலும் 1 தான், NC 0னாலும் 1 தான். NP 1னா n தான், NC 1னாலும் உங்களுக்கு என்ன தான் வரும், n. பட் ஆனால் NP nனா n ஃபேக்டோரியல், NC nனா உங்களுக்கு என்ன வரும், 1ன்னு ஆன்சர் வரும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ உங்களுக்கு காம்பினேஷன் டாபிக் ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.